25 வருட காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையை ஏற்று நான் பயணித்தேன். அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு அண்ணன் OPS அவர்களின் தலைமையை ஏற்று நான் பயணித்தேன். இப்பொழுது நான் மிகுந்த பெருமையுடன் அத்தனை அரசியல் அனுபவத்துடன் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களால் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய கருத்துக்களால் நான் கவரப்பட்டு அவர்களுடைய செயல்களால் நான் முந்தப்பட்டு அவர் மீது மிகுந்த பெருமிதம் கொண்டு அவர் இருக்கின்ற இயக்கத்தில் நானும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிக்க ஆவலோடு பாரதிய ஜனதா கட்சியில் இப்பொழுது நான் இணைந்திருக்கிறேன். என்னுடைய அனுபவம் மிக நன்றாக இருந்தது என்றுதான் சொல்வேன். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாதை என்பது மாறிவிட்டது, பயணம் என்பது மாறிவிட்டது. செல்லுகின்ற திசை என்பது அறியாமல் குழம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்ட காரணத்தில் என்னை போன்ற நேர்மையாக இருப்பவர்களுக்கு அங்கே எங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு ஆன்மீக அரசியலை முன்னெடுத்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா ப்ரொபோஸ் பண்ணாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி அளிச்ச விஷயம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அது அன்பார்ச்சுனேட்லி லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் அது நடக்க முடியாம போயிடுச்சு. இப்ப 2014 இருந்து 2024 அதாவது கடந்த 10 வருஷங்களா நமது நாடு அடைந்திருக்கும் வளர்ச்சியை பார்த்து நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் திறம்பட நடத்தி குளோபல் லீடர் இந்த குளோபல் அரேனா அவங்க கரத்தை வலுப்படுத்துற வகையில் நாங்கள்லாம் சேர்ந்து சிவகங்கை மாவட்ட ரஜினி ரசிகர் மன்றம் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளோம். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொன்ன பிறகு முதன்முறையாக கமலாலயம் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை அவர்களையும் அவர்களை சார்ந்த அனைத்து முன்னோடிகளையும் நீங்கள் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. இன்னைக்கு வந்து ஒரு கர்ட்டசி கால்னு சொன்னால் ஒரு மரியாதை நிமித்தமாக ஏற்கனவே பேசி பயணிப்பதாக முடிவு செய்து பாரத பிரதமர் மோடி அவர்களை 3ஆம் முறையாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை மட்டும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கான கடுமையான உழைப்பை நாங்கள் தருகிறோம் என்பதை உத்தரவாதமாக கொடுத்து இன்று மரியாதை நிமித்தமாக அமர்ந்து பேசிவிட்டு மற்றவைகளெல்லாம் நாளை மறுநாள் கலந்து பேசிய பிறகு இருதரப்பும் கலந்து பேசிய பிறகு எப்படி இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம் என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன். நன்றி. அதான் தெளிவாக பேசுவது 2 நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டேன். இட்ஸ் ஒன்லி கர்ட்டசி கால். வெரி ஹாப்பி. உங்களெல்லாம் சந்திப்பது மகிழ்ச்சி. மீண்டும் பாரத பிரதமராக மோடி அவர்கள் வருவதற்கு கடுமையாக உழைப்போம். நன்றி.